அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரகசியம் காக்க வேண்டிய விஷயங்களை மறைச்சு விடும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுதுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்குள்ள தங்கு தடை இல்லாமல் நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க போகுதுங்க. தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறமை அதிகரிக்க போகுதுங்க. பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி வருங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு திறம்பட செயல்படுவீங்க. உறவினர்கள் வருக இருக்குங்க. வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. வாகனங்கள் சேர்க்க உண்டாகுங்க. பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு முழுமையாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நீங்கள் நன்மதிப்பை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லதுங்க. மேலும் சூரியன் சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு மனசில் தைரியம் உண்டாகும். எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். இஷ்டத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு போனவங்கள்லாம் இப்போ விரும்பி வந்து சேரும் காலம். உறவுகள் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதுங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்க நேரிடுங்க. சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குருவின் பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் நீங்கள் சமாளித்து ஜெயிப்பீங்க. மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படுங்க. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. பழகும் நண்பர்களை எடை போட முடியாதுங்க. வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சந்தோஷம் பிறக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 21, 22. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 15, 16, ஏப்ரல் 11, 12. மேலும் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ள பரஸ்பர அன்பு வலுவடையுங்க. மேலும் உங்கள் குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த மாதம் பயணம் செய்கிறது ஆரம்பத்தில் சில பயங்களை தரக்கூடும். ஆனால் நீங்கள் பயணம் செய்ய தைரியத்தை திரட்டினா அது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். மேலும் பயணங்கள் இனிமையான நினைவுகளை உங்களை நிரப்பும். இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களும் தெரியுங்க. மேலும் உங்கள் நல்வாழ்வு அப்படியே இருக்கும். வேளையில் ஒரு தாய் போன்ற நபரின் உதவியுடன் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் காண போகிறீங்க. மேலும் உங்கள் திட்டங்கள்லாம் வெற்றியை நோக்கி முன்னேறுங்க. நிதி வாய்ப்புகளும் உருவாகி வருது. மேலும் வீட்டு அலங்காரங்களுக்கு நீங்கள் சில ஷாப்பிங்கெல்லாம் செய்வீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக உணரக்கூடும். மேலும் உங்களுக்கு உரிய கவனம் கிடைக்கலன்னு நீங்கள் உணர மாதிரி இருக்கும். மார்ச் மாத இறுதியில் எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்கள் விவாதித்து தீர்க்கிறது நல்லது. மேலும் சூரியன் பயிற்சியுடன் பிறக்கும் இந்த பங்குனி மாதம் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி,
மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதத்தில். கன்னிராசிக்காரர்களுக்கு அல்லது கன்னி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல சனியோடு இணைந்திருக்கிற மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி மூலமாக ஏதாவது செலவுகள் ஏற்படுங்க. நிறைய சுப செலவுகள்லாம் ஏற்பட நல்ல காலகட்டமாக இது இருக்க போகுது. 10ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்தை வலிமையாக பார்க்குறாரு. அதனால் வருமானம் கொட்ட போகுது. வருமானம் வருங்க, ஆனால் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சுப செலவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படும். நன்மையான காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. மாதத்தின் முதல் 20 நாட்கள் ராகு செவ்வாய் 6ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்குது. அதனால் பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறதால எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளை நீங்கள் அடக்கக்கூடிய நல்ல காலகட்டங்க இது. யாரிடம் எப்படி பேசணும், எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற மன உறுதி உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு புகழ பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. அரசு ஆதரவுகள் அனுகூலங்கள் கிடைக்கும் அமைப்பு உண்டாகியிருக்கு. ஒரு சிலருக்கு தந்தையிடமிருந்து சாதகமில்லாத பதில்கள் வராமல் இருக்குங்க. தூரத்தில் இருக்கும் நபர்கள் உள்ளூரில் இருக்கும் தந்தையின் உடல்நல குறித்து கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக குடும்பத்தை சென்று பார்க்க முடியலையேங்கிற கவலை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. மேலும் இருந்தாலும் கூட மாதத்தின் கடைசி 5 நாட்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். தந்தையிடமிருந்து சில பாசிட்டிவான அமைப்புகள் வந்து சேரும். பெரிய சோதனையான அமைப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க. வாழ்க்கை துணை மூலமாக இருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. மேலும் அதிபுத்திசாலியான கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசி அதிபதியான புதன் மாத துவக்கத்தில் வக்ரமாக 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. மாத இறுதியில் பங்குனி 27 ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு சென்று சூரியன் செவ்வாய் சனியுடன் இணைகிறாரு. புதிய சிந்தனைகள்லாம் அப்போ உதயமாக போகுது. முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்க போகுது. உழைப்பிற்கான உண்மையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. குல இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை சிறப்பாக வழி நடத்துங்க. சுப செலவுகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீங்க. குடும்ப உறவுகளின் செய்கையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் சீராகுங்க. தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பல வருடங்களாக விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள்லாம் இப்போ விற்று முடியுங்க. சிலர் கட்டிய வீட்டில் சொத்துக்களில் வாஸ்து குறைபாட்டை ஏற்படுத்துவாங்க. புதிதாக வாங்கிய சொத்துக்கள் மீது வில்லங்கம் ஏற்படுங்க. மாணவர்கள் கல்வி நாட்டத்தை அதிகரிக்கணும். சிலர் படிக்கும் பள்ளியை கூட மாற்றுவாங்க. உங்கள் இடத்துல நீங்கள் போரிங் போடலாம். விவசாய நிலத்தில் கிணறு தோண்டலாம். மேலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. சிறிய இடப்பெயர்ச்சி செய்யும் நேரங்க இது. குடியிருக்கும் வீடு, தொழில் நடத்தும் இடம் என ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்ய நேரும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க 4-5 மாதங்கள் பூர்வீகம் வந்து செல்லுவாங்க. பூர்வீகத்தில் இருக்கிறவங்க வேலை விஷயமாக குறுகிய காலம் வெளிநாடு சென்று வருவாங்க. பல்வேறு சுப பலன்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. முறையான திட்டமிடல் மனசஞ்சலத்தை குறைக்கும். ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்குங்க. அலைச்சலும் மந்தத்தன்மையும் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை விட்டு ஒதுங்கி இருங்க. அதுதான் நல்லது. மேலும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராதுங்க. கவனமாக இருங்க. ரேஸ், சூதாட்டம், லாட்ரி போன்றவைகள் மீள முடியாத இழப்பில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். அதிலெல்லாம் ஈடுபடாதீங்க. உடன் பிறந்தவர்களின் வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்காமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உற்றார் உறவினரிடம் பகை வளர்க்கக்கூடாது. நீங்கள் சிலருக்கு திருமணம் தடைபடக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திருமணம் நடந்தவங்க விவாகரத்து பெற்று தனிமையில் வாழ்வாங்க. அல்லது கல்யாணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் பற்று குறைந்து இல்லற சன்னியாசியாக வாழ்வாங்க.
மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உபரி வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஐஸ்வர்யம் பெருகும். தங்கம் இல்லாதவர்களுக்கு நகை சேரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். இதுவரைக்கும் சொத்து இல்லாதவங்களுக்கு கூட சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் செயல்பாட்டினை மாற்றி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தொல்லைகள்லாம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட சொத்துக்களை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வாங்க. காவல்துறையினரின் உதவியால் நீங்கள் அதை மீட்டுருவீங்க. விவசாயிகள் அதிக கவனத்தோட பணிகளில் ஈடுபட்டாதான் நஷ்டத்தை இல்லாமல் உங்களால் வாழ முடியுங்க. மேலும் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பல தொழில் ஞானம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தொழில் ஞானம் பிறருக்கு பயன்படுமே தவிர சுய தேவைக்கு பயன்படாது. உங்களின் திறமைகளை உங்களை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவாங்க. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. முதலாளி தொழிலாளி கருத்து வேறுபாடு மிகுதியாக இருக்கும். அல்லது தொழிலாளிகள் மூலமாக வழக்க நீங்கள் சந்திக்க நேரிடும். தொழிற்சாலைகள் சுய தொழில் நடத்துகிறவங்க தங்கள் பணியாளர்களின் செயலில் மாறுபாடு கண்டு மனவேதனை ஏற்படும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. தொழிலாளர்களிடையே அதிருப்தி நிலவுங்கிறதால முன்பை விட நீங்கள் முழு கவனத்தோட அனைத்து பணிகளிலையும் ஈடுபடணும். மேலும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு வேலை பளு மனபாரம் குறையும். வேலைக்கான நேர்காணலில் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். மேலும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்படையும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அல்லது ஆதாயம் குறைவாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்க நேரிடும். திட்டமிட்டு செயல்பட்டால் விரயத்தை நீங்கள் சுப செலவாக மாற்ற முடியும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு உங்களுக்கு கூடும். கற்ற கல்வியால் பயன் உண்டாகும். ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் சாதனை புரிவீங்க. மேலும் மனித நேயமும் தொழில் நியாயமும் நோக்கமாக இருக்கும் உங்களுக்கு. தொழிலில் அரசியல் சமூக ரீதியான நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாகும். மேலும் பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்குவீங்க. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் இந்த மாதம் அகலுங்க. வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக இருக்கும். கணவனின் அன்பும் அனுசரணைக்காக ஏங்கி கன்னி ராசி பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுக்கொள்ளாத உங்களின் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனதிற்கேற்ற மணவாளனார் மாறுவாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மாமியாரால் புகழப்படுவாங்க. சுருக்கமாக எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் உள்ள சனியுடன் 3ஆம் 8ஆம் அதிபதி செவ்வாய் பங்குனி 2/4/2026 அன்று இணைகிறாரு. இது கன்னிராசிக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்தும் அமைப்பு கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோணும். அதனால தான் யாரையுமே நீங்கள் நம்புறதில்ல. வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. தம்பதிகளுக்குள்ள கௌரவ பிரச்சனையால் அந்யோன்யம் குறைந்து பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழும் தன்மை இருக்காதுங்க. கடன் பெற்று நிர்வாக செலவு ஊதாரித்தனமான செலவு செய்வீங்க. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. சிறிய வீட்டில் இருக்கும் சிலர் வசதியான வீட்டுக்கு போவாங்க. வழக்குகள் இழுபறியான நிலையில் இருக்கும். புத்திர பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்படலாம். சிலர் ஆன்ம வளம் இழந்து சூழ்நிலை கைதியாக வாழ்வாங்க. உங்களுடைய உழைப்பு உங்களை தவிர மற்றவங்களுக்கு தான் பயன்படும். தந்தை மகன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்கிறது சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்குறது நன்மையை உண்டாக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.